நீங்க மந்த்லி 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. 6,000 rupees வெல்த் கிரியேஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிமைனிங் 4,000 rupees ப்ரொடெக்ஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்படி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 crore இன் வெல்த் கிரியேஷன், 1 crore இன் ப்ரொடெக்ஷன் ரெண்டுத்துலயுமே நீங்க ரீச் பண்ண முடியும். 10,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை 6,000 rupees மந்த்லி எஸ்ஐபிக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆவரேஜா 12% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 18 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்க கார்பஸ் 25 இயர்ஸ்ல 1 crore கிரியேட் ஆயிருக்கும். ரிமைனிங் 4,000 rupees 2,000 rupees டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. 1 crore சம்மர்ஷூட் அப்ளை பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ்ல நீங்க ப்ரொடெக்ஷனுக்காக எடுத்துக்கலாம். ரிமைனிங் 2,000 rupees ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக அப்ளை பண்றீங்க. பேசிக் பிளஸ் டாப் அப் 5 lakhs பேசிக் கவரேஜ், 95 lakhs வந்து உங்களுக்கு டாப் அப் கவரேஜ். இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா உங்க மந்த்லி 2,000 rupees பிரீமியத்துல 1 crore ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களால் எடுக்க முடியும். ப்ரொடெக்ஷனுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. வெல்த் கிரியேஷனுக்கு எஸ்ஐபியை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ 10,000 rupees உங்கள் இயர்லி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 crore இன் வெல்த் கிரியேஷன், 1 crore இன் ப்ரொடெக்ஷன் ரெண்டுத்துலையுமே ரீச் பண்ணலாம்.